எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேதுங்க. ப்ரைஸ் அதிகமாக வாங்குறவங்ககிட்ட யாருமே வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பேசுவாங்களா, இல்லை பேச மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா அதை எப்படி ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணலாம், குவாலிட்டி வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் நம்மக்கிட்ட சண்டை போட முடியாத குறையாக வந்து அவ்வளோ ப்ரைஸை பற்றி அவ்வளோ அடித்து பேசுகிறாங்க. கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ப்ரைஸ் குறைங்க 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 அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லைங்க, இதோட கம்மி பண்ண முடியாதுங்க, நான் கம்மி பண்ணி தாங்க ப்ரைஸே போட்டிருக்கேன். ஏன்னா மற்றவங்களாம் வந்து அதிகமாக சொல்லி கம்மி பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு ப்ரைஸ் தைரியமாக வந்து ப்ரைஸே போட்டு சேல் பண்ணுறேன். அப்படின்னா இதோட ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியாதுனால தான் ப்ரைஸே தைரியமாக போட்டு சேல் பண்ணுறேன். பட் வந்து ஃபோன் பண்ணி வந்து அவ்வளோ நம்மளை வந்து அவ்வளோ பேசாமல் நமக்கே திருப்பி கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் தயவு செஞ்சு அதை மாதிரி பண்ணாதீங்க. நான் ப்ரைஸ் சொல்லிட்டேன்னா நீங்கள் 2-3 கல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம ப்ரைஸ் குறையும் சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஐயோ இவ்வளோ கேட்குறாங்களே, நம்ம எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ வந்து ப்ரைஸ் நான் சொல்கிறேன்னா 2-3 கல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட வாங்குங்க.